ஹலோ கைஸ். விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க பற்றின புது சர்ச்சை ஒன்று உருவாகியிருக்கு. வேட்டையனை பார்த்து பயந்து ஒதுங்கிருச்சாமா கங்குவா. இதெல்லாம் விட களை கட்டிட்டு இருக்கு இப்போ கோட் படத்தோட ப்ரீ பிஸ்னஸ். இதனால ஏஜிஎஸ் நிறுவனம் பயங்கர ஹாப்பியில் தான் இருக்காங்களாமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இதில் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, எது உண்மை போய் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தளபதி விஜய் அவர்கள் கோட் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தில் நம்ம விஜயோட பல வருஷத்துக்கு அப்புறம் ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. மேலும் இளம் நடிகையாக இருக்கக்கூடிய மீனாட்சி சௌத்ரி முதல் முறையாக தளபதியோட கைகோர்த்து நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர லைலா இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரையும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்தில் வெளியான இந்த படத்தோட ட்ரெய்லர் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடிகை த்ரிஷாவும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்களாமா. இதுவரை 3 பாடல்கள் கோட் படத்துலேருந்து வெளியான நிலையில் த்ரிஷா நடனம் ஆடி இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து அது பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போதாமா. இந்த நிலையில் இன்னும் ஒரு நாட்களில் கோட் படத்துலேருந்து ஸ்பெஷலான ஒரு பாட்டு வந்து வெளிவர போகுது அப்படின்னு வெங்கட் பிரபுவும் தெரிவிச்சிருந்தாரு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களோட இந்த கட்சி அறிவிப்பப்போ த்ரிஷா மற்றும் விஜய் அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்ட லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. இது விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆன ஒரு பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சாங்கில் இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத. நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து இந்த கங்குவா படம் வந்து அக்டோபர் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் வந்து சோலோ ரிலீஸ் ஆனால் தான் தயாரிப்பாளருக்கு போட்ட முதலையாச்சும் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவில் சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் படமும் சமீபத்தில் இது பற்றின விஷயங்கள்லாம் வெளியே இருந்தது. அந்த நிலையில் பார்க்கும்போது கங்குவா படத்தை வந்து தீபாவளி பண்டிகைக்கு தள்ளி வச்சிருக்காராமா இப்போ தயாரிப்பாளர். அதை பற்றின நிறைய முடிவுகளும் எடுத்திருக்காங்க. தகவல் வெளியாயிட்டிருக்கு. அக்டோபர் 31 கங்குவா திரைக்கு வருதாமா. ஏற்கனவே சிவகார்த்திகேயனோட அமரன், ஜெயம் ரவியோட பிரதர் ஆகிய படங்கள் வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையன் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நிலையில் கங்குவா அதற்கு ஈடு கொடுக்குமா அப்படின்னு தயாரிப்பாளரே பின்வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கங்குவா ரிலீஸ் ஆகிறதால அந்த படங்களோட ரிலீஸ் தேதி மாற்றப்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சமீபத்தில் தான் இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. இதன் மூலிமா கோட் திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாயிருச்சு. ட்ரெய்லர் வெளியிட்டதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்களை இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி 2 பேரும் சந்திச்சாங்க. அப்போ கோட் படம் லாபமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து படம் எங்களுக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது அப்போ ஆல்ரெடி கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. கோட் படத்தோட பட்ஜெட் எவ்வளவு, தயாரிப்பாளருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்கு. அதன்படி பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 333 கோடியாமா. இதில் விஜயோட சம்பளம் மட்டுமே 200 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன், படப்பிடிப்புக்கு சம்பந்தமான விஷயங்கள் செஞ்சது, இந்த மாதிரியான செலவு எல்லாம் சேர்த்து கோட் படத்தோட பட்ஜெட் 333 கோடியாக தகவல் வெளியே இருக்கு. 333 கோடி செலவு செய்யப்பட்ட இந்த கோட் படத்துக்கு வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் 416 கோடிக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களாமா. இதன் மூலிமா 83 கோடி ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து லாபம் பார்த்துட்டாங்க நம்ம ஏஜிஎஸ் நிறுவனம். இதோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதும் வெளியே இருக்கு. தமிழ்நாடு திரையரங்க உரிமையை பொறுத்த வரைக்கும் 76 கோடிக்கு வந்து சேல் ஆயிருக்கு இந்த கோட் படம். கேரளாவை பொறுத்தவரை 16 கோடியும், கர்நாடகாவில் வந்து 13 கோடியும் வந்து வெளியாயிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா திரையரங்க உரிமையை பொறுத்த வரைக்கும் 15 கோடி வந்து வெளியாயிருக்கு. இந்தி மற்றும் வட மாநில தியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து 15 கோடிக்கும் இந்த படம் வந்து சேல் ஆயிருக்கு. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் 25 லட்சத்துக்கும், வெளிநாட்டு திரையரங்க உரிமம் அப்படின்னு பார்க்கும்போது 70 கோடிக்கும் வந்து வெளியாயிருக்கு. இசை உரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24 கோடி. இதுவே வந்து டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் வந்து 112 கோடிக்கு, அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் உரிமம் அப்படின்னு பார்க்கும்போது 85 கோடிக்கு. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது எல்லா மொழிகள்லையும் வந்து ஜி நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதான் நம்ம ஜி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவி நிறுவனம் தான். மொத்தமாக வந்து கோட் படத்தோட பிஸ்னஸ் மட்டுமே 416 கோடிக்கு வந்து இப்போவே ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்னபடி படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 333 கோடி. ஆனால் பிஸ்னஸ் செய்யப்பட்டது 416 கோடி அப்படிங்கிறதால ரிலீஸுக்கு முன்னாடியே தயாரிப்பாளருக்கு 83 கோடி வரை வந்து லாபம் கிடைச்சிருக்கிறதா மூத்த பத்திரிகையாளர் இப்போ தெரிவிச்சிருக்காரு. இந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக கோட் படம் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையாட போகுது